வெல்கம் டு குபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம சேனலை பொறுத்தவரையும் தமிழ் சோஷியல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 2 சப்ஜெக்டிலுமே நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் 11th 12th படிக்கிறீங்கன்னா ஃபிசிக்ஸ் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிளாஸஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் உள்ள பெல்லை வந்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? சரி, ரைட்டு. நிறைய பேர் என்ன என்கிட்ட சொல்கிறதுனா, சார் கஷ்டமாக இருக்குது சார், ஆனால் எனக்கு ஃபுல் மார்க் வேணும் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நெடிவினாசி நான் படிக்க மாட்டாங்க. ஆனால் நெடிவினாசி நான் படிக்காமல் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்காது. டாப் 17 சிறுவினா வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நெடிவினா கட்டுரை கடிதம் சேர்த்து ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழனை வாழ்த்துவதற்காக காரணங்களாக பாவலேர் சுட்டுவன யாவை? இது நிறைய பேர் வந்து கையில் படிப்பாங்க. கையில் படிக்க பிரச்சனை கிடையாது. கையில் எப்படி இருக்கும்னா மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னை மொழியை பாட்டு எங்கள் ஸ்கூல் எழுத சொன்னாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் எழுதுவாங்க. இப்போ நாங்கள் பொறுத்த வரையும் அந்த பாட்டு எழுத வேணாம், கையில் என்ன இருக்கோ படித்து எழுதிக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் முக்கால்வாசி பேர் அந்த அன்னை மொழியை பாட்டை மனப்பாடம் தூக்கி அப்படியே எழுதி வச்சிடறாங்க. இந்த கொஸ்டினுக்கு அப்படி எழுதாதீங்க. மீனிங்ஃபுல்லாக அந்த பாட்டு தான் கதறி. இந்த கொஷனுக்கு ஆன்சர் அந்த பாட்டு தான். அந்த பாட்டு அப்படியே கிடையாது, அது சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்க. அர்த்தத்தோட சென்டென்ஸாக பேராகிராஃபாக எழுதணும். ஓகேவா? அது பார்த்து வச்சுக்கோங்க. மற்ற எல்லா கையிலும் சின்னதாங்க இருக்கும். ஓகேவா? 2வது கொஸ்டின் பாருங்க. தமிழலங்கனா தமிழையும் கடலையும் இரட்டத மொழிதல் பாங்கினை விளக்குக அப்படின்னா, இது எல்லா கையிலையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தான். அந்த பாக்ஸில் இங்கே முச்சங்கம், முத்தமிழ், இயலிசை நாடகம், முதல் இடைக்கடை சங்கம் அப்படி சொல்லும்ல, இப்படி பாக்ஸ் போட்டிருக்கோம். அந்த கொஸ்டின் தெளிவுபடுத்தி வச்சுக்கோங்க. 3வது கொஸ்டின் பாருங்க. சோலை பூங்கா, காற்று, மின்விசிறி ரெண்டுமே கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் இயற்கை, நான் செயற்கை அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கும். அதனால் கான்வர்சேஷனாக இருக்கும். சில கையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்குது. சில கையில் வந்து 6 பாயிண்ட் தான் இருக்குது. அதனால் படித்து வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு நீங்கள் படித்ததும் ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஜென்ரலாக நீங்கள் எழுதலாம். மிஸ்டேக் இல்லாமல், பிழைத்திருத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 4வது கொஸ்டின் எதிர்பார்க்குறேன், அது கேட்பாங்கன்ட்டு. வேலோடு நின்றான் விடும் என்று போலும், கோலோடு நின்றான் இரவு. இதில் பாயிண்ட் ஒரு அணி கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. 4வது என்னது? 4வது இம்பார்ட்டண்டாக பார்க்குறேன். ஓகேவா? அடுத்து பாருங்க. மாளாத காதல் நோயான் போல. நோயாளன் போலனா இதில் பாயிண்ட் ஒரு ஊமை வந்து சுட்டு காட்டுக அப்படிம்பாங்க. இது வந்து உங்களுக்கு மனப்பாடம் கூட கேட்பாங்க. இது என்னது உங்களுக்கு தெரியுமில்ல? என்ன பண்ணமா? பெருமா திருமொழி. ஓகேவா? நிறைய பேருக்கு டவுட் வந்து, சார் இப்போ நான் மனப்பாடம் படிக்கிறேன், இந்த மனப்பாடம் 1லேருந்து 9 7 வரைக்கும் இருக்குது, நான் எது சார் படிக்கிறது கேட்டிங்கன்னா 1லேருந்து 5 வரை படிச்சுக்கலாம். 1லேருந்து 5 வரை படிச்சுக்கலாம் இல்லையா? 5லேருந்து 9 வரையும் படிச்சிருக்கலாம். 5லேருந்து 9 வரையும் படிச்சிருக்கலாம். ஆனால் நான் நிறைய பேருக்கு படிக்க வச்சது எப்படின்னா 8 7 படிக்க வச்சுருக்கேன். ஓகேவா? 9 7 படிக்க வைக்கல, 8 படிக்க வச்சுருக்கேன். சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 5 இல்லை ஃபஸ்ட் 5 இல்லை லாஸ்ட் 5 அப்படி படிக்க வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ 8மே படிக்க வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நீங்கள் 5 படிப்பீங்க, 5லேயே சில அரைகுறையாக விட்டுட்டு போவாங்க. அதனால் இதுவும் ஃபுல்லாக முடிக்க மாட்டீங்க, இதுவும் ஃபுல்லாக முடிக்க மாட்டீங்க. நான் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் தவிர மீதி எல்லாமே படிக்க சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த 1 விட்டுட்டு மீதி 8. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு 1லேருந்து 5 படிக்கலாம், இல்லை லாஸ்ட் 5லேருந்து 9 படிக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு 1லேருந்து 5 வரையும் எல்லாம் தெளிவாக எதுவுமே விடாதீங்க. அதாவது அன்னை மொழியே, முல்லைப்பாட்டு, காசிகாண்டம், பெருமா திருமொழி, நீதி வெண்பா, ஓகே, திருவிளையாடல் புராணம், திருக்குறள் 2 திருக்குறளுமே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை படிச்சிட்டிங்கன்னா இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. எனக்கு என்னோட கெட்ஸிங் என்னென்னா, பெருமாள் திருமொழி இல்லை நீதி வெண்பா இது கேட்பாங்க. அப்படி இல்லையா தேம்பாவணி எப்பயுமே கேட்டுட்ருக்கிறது தான். தேம்பாவணி, அப்படி இல்லைன்னா காலக்கணிதம். ஓகேவா? காலக்கணிதம் இதெல்லாம் ரிப்பீட்டடு. அதனால் இப்படி பார்த்து வச்சுக்கோங்க. மன்ன இடைக்காணனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன்? இது கேட்பாங்க. இது சிறிவினாலும் கேட்கலாம், நெடிவினாலும் கேட்கலாம். நெடிவினாக்கு இதே போல் கொஷின் இருக்குது, நான் நெடிவினா வீடியோவில் பாருங்கள். ஓகே, ரைட். 7வது ரொம்ப முக்கியம். 7வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஷின் படிக்காமல் போகவே கூடாது. சரியா? இந்த கொஷின் படிக்காமல் போகக்கூடாது. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலனுடன் செங்கீரை. செங்கீரை என்ன பருவம் கேட்பாங்க? செங்கீரை வந்து 2ஆம் பருவம். சரியா? ஆடிய நயத்தை விளக்குக. 10 பருவம் நான் சொல்கிறேன், இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
பிள்ளை தமிழ் பொறுத்தவரை 2 பருவம் இருக்கும். 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு ஆண் பாலுக்கு, ஒண்ணு பெண் பாலுக்கு. 2 பிள்ளைங்களுக்குமே ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி 10 பருவம் இருக்கும். அதுல 7 பருவம் எல்லாத்துக்கும் பொது. ஆண் ஆண் பிள்ளை ஆண் ஆணுக்கும் சரி, பொண்ணுக்கும் சரி எத்தன பருவம்? 2க்குமே 10 பருவம் தான். ஆனா 2 பேருக்குமே 7 பருவம் சேமா இருக்கும். லாஸ்ட் 3 மட்டும் மாறும். இப்ப ஆண் பாலுக்கு சொல்றேன். ஓகே. சிற்றில், சிறுபறை, சிறுதை. இது 3 தான் மாறும். சிற்றில், சிறுபறை, சிறுதை. பெண் பாலுக்கு அம்மானை, கலங்கு, ஊசல். அம்மானை, கலங்கு, ஊசல். இது 3 தான் மாறும். ஆனா குழப்பிக்காதீங்க. செங்கீரை 2ஆம் பருவம். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. படிக்காம போயிறாதீங்க. இதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த வாட்டி கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இதுவரையும் கேட்கல. ஆனா இப்பதானே மாத்திருக்காங்க உங்க புக்ல. போன வருஷம் இந்த சிலபஸ்ல கலைஞர் இல்ல. இந்த வாட்டி தான் கலைஞர் இருக்காரு. கலைஞர்னால கேட்கலாம். சரிங்களா? படிக்காம போகாதீங்க. படிச்சு வச்சுக்கோங்க. தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்டது 2னை எழுதுக. கேட்க வாய்ப்பு இருக்கு. படிக்காம போகாதீங்க. படிச்சிடுங்க. அடுத்து பாருங்க 9. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்களை நமக்கு பொருந்துவதை குரல் வழி விளக்குக. இந்த கொஸ்டின் முக்கியம். ஒரு வாட்டி டெஸ்ட் வச்சோம். கொஸ்டின் பேப்பர் வச்சு டெஸ்ட் வச்சோம். அந்த டெஸ்ட்ல நிறைய பேர் இந்த கொஸ்டின் எழுதவே இல்லை. சார் இந்த கொஸ்டின் எங்க இருக்கு? நடத்துறப்ப கவனிச்சுக்க மாட்டாங்க. ஆனா இந்த கொஸ்டின் பொறுத்தவரையும் திருக்குறள்ல தான் இருக்கு. ஆனா திருக்குறள் நம்ம மனப்பாடம் திருக்குறள் படிப்போம். பின்னாடி உள்ள கொஸ்டின் படிக்காம போவீங்க. ஆனா திருக்குறள்ல உள்ள பின்னாடி உள்ள சிறுவினா இது. ஆனா இதை படிக்காம போகாதீங்க. படிச்சிருங்க. முக்கியம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு டைம் இன்னும் இருக்கு. இன்னைக்கு டேட் எவ்வளோ? வெறும் 24 தான். உங்களுக்கு எப்போ எக்ஸாமு? 28. 28லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. 25, 26, 27. சரியா? அப்போ இன்னைக்கு நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். 24ஆம் தேதியே. உங்களுக்கு 25ம் 26 இந்த 2 நாளுமே நீங்க இந்த கொஸ்டினை படிங்க. படிச்சிருங்க. 27ஆம் தேதி அன்னைக்கு ரிவைஸ் தான் பண்ணணும். படிக்கக்கூடாது. 28 காலையில் வெறும் 1 மார்க் மட்டும் கிளான்ஸ் பார்த்துருங்க. போதும். 28 எக்ஸாம் எழுதிருங்க. ஜாலியாக மார்க்கோட வெளியே வந்துடலாம். ஓகேவா? 9 முக்கியம். முதல் மலை விருந்தோம். இது ரிப்பீட்டர் கொஸ்டின். சரியா? இது வராமல் கொஸ்டின் பேப்பர் அதிகமாக வந்ததே கிடையாது. முதல் மலை விழுந்ததும் எனவெல்லாம் நிகழ்வதாக குபாரா கவி பாடுகிறார் கேட்பாங்க. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியம். முதல் மலை விழுந்ததும். இங்கே பாருங்க 11. இந்த கொஸ்டின் முக்கியம். தலையை கொடுத்தவனும் தலைநகரை காப்போம். இது எங்க இருக்குன்னு தெரியுமா எல்லாத்துக்குமே? இது எல்லாமே இயல் 7. சரியா? இயல் 7 கேட்பாங்க. மாப்போசி. இது 1 மார்க் நீங்கள் புக் பேக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ் இனத்தை வந்து ஒன்றுபடுத்துவதற்காக மாப்போசி கூறிய காப்பு என கேட்பாங்க. சிலப்பதிகாரம். சரியா? அதனால இவருக்கு என்னது? சிலம்பு செல்வர் அப்படின்னு இவருக்கு பேர் இருக்கு. தலையை கொடுத்தவனும் தலைநகரை காப்போம். முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். படிக்காம போகாதீங்க. இந்த 12 முக்கியம். 12 முக்கியமான கொஸ்டின். சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைய தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டு. முக்கியம். சரியா? இந்த கொஸ்டின் படிக்காம போகக்கூடாது. ஆசிரியப்பா பொது இலக்கணம். ரொம்ப ஈஸி. அதாவது இதை நீங்கள் எழுதலாம். ஆசிரியப்பா ஓசை என்ன? அகவர் ஓசை. ஆசிரியப்பாக்கு வேறு என்னப்பா? அகவருப்பா. வேறு பேர் அகவருப்பா. இது கடைசி ஏகாரத்தை முடிவது சிறப்பு. ஓகேவா? ஏகாரத்தை முடிவது சிறப்பு. இந்த 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். இன்னும் 2 பாயிண்ட் படிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஆசிரியப்பா பொது இலக்கணம் முக்கியம். ஓகேவா? இது இதுவரை கேட்டதில்லை. ஆனால் கேட்க வாய்ப்பு இருக்கு. வழி தண்ணீர் சாய குவளை கந்தை துணி கட்டை தூரிகை இச்சொற்களை தொடர்புபடுத்தி ஒரு பத்தி அமைக்க. இவரையும் கேட்கல. எதிர்பார்க்குறேன் கேட்பாங்கன்ட்டு. இங்கே பாருங்க. எவையெல்லாம் அறியேன் என கருணையன் கூறுகிறார். அவங்க தாய் இறந்து போயிடுவாங்க. அது எண்ணி அவர் வருந்தி சொல்லிட்டு இருப்பாரு. அதுதான் இந்த கொஸ்டின். எவையெல்லாம் அறியேன் என கருணையன் கூறுகிறார். முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். இதே 5 மார்க் இருக்கு. அங்கே வரப்போ சொல்கிறேன். இந்த 16 ரொம்ப முக்கியங்க. சரியா? கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்துக்கு ஏற்றவாறு தற்குறிப்பு ஏற்ற அணி அமைவதை எடுத்து காட்டுக. இந்த கொஸ்டின் முக்கியம். இங்க பாருங்க. சித்தாளை மனச்சுமைகள் செங்கற்கற்கள் அறியாது. இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இது முக்கியம். ஓகேவா? உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்கேன்? சிறுவினா. ஓகேவா? சிறுவினால எத்தனை? 17 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். எத்தனை கொஸ்டின்? 17 கொஸ்டின் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதை தெளிவாக என்ன பார்க்கணும்னா படிவம், நயம்பாரட்டல், அழகிடு வாய்ப்பாறு, கலைச்சொல்லு, மொழி ஆல்வம் இது பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நீங்கள் நயம்பாரட்டல் படிக்கிறீங்கன்னா
அது நயம் பாராட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் அணி எது இருக்கா, இல்லை திரண்ட கருத்து என்ன, மைய கருத்து என்ன, ஓகேவா? மோனை எதுக்கெல்லாம் நீங்கள் பிரிச்சிருக்கீங்க, பிரச்சனையே கிடையாது. எனக்கு தேவை அணி என்ன. இப்போ லாஸ்ட்டு பாட்டு எடுத்து அதுக்கு என்ன அணி, ஒவ்வொரு இயலையும் பாருங்கள். ஒரு சில இயலில் இருக்காது, மற்ற எல்லா இயலையும் அணி இருக்கும். அந்த அணி எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. முன்னுரை முடிவுரை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். நீங்களே இது வந்தால் முன்னுரை இப்படி எழுதலாம், முடிவுரை எழுதலாம் அப்படின்னு யோசிச்சு வைங்க. திரண்ட கருத்து என்ன அது படிச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே போய் யோசிச்சு எழுதணும் அவசியம் இல்லை. படிச்சுட்டிங்கன்னா அங்கே போய் ஈஸியாக எழுதி போயிட்டே இருக்கலாம். அது பார்த்து வச்சுக்கோங்க. என்ன அணி, மோனை எதுகை இயைபுலாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அது பார்க்க வேணாம். மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா 2ஆம் எழுத்து, அவ்வளோதான். சரியா? நிறைய பேருக்கு 1 மார்க் படிக்க கஷ்டமாக இருக்குது. புக்கிங்ஸை கேட்டாங்கன்னா சார் என்ன சார் பண்ணுறது, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்சைட் 1 மார்க்கு, லாஸ்ட்டு இந்த மொழி ஆல்பம் பின்னாடி உள்ள நிறைய கொஷின் கொடுத்துருக்காங்களா சார், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தாங்க, ஒரு ரிவைஸ் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்குள்ளே சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு போஸ்ட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அது பாருங்கள் சார். எனக்கு டவுட்டாக இருக்கேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 17 கொஸ்டின் தான், இதை தாண்டி வராது. நம்பி படிங்க. மார்க்கை அதிகம் மார்க் எடுங்க. தேங்க்யூ.